ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது கோஸ்ட் தமிழ் கேமிங். ஸோ நம்ம வீடியோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பிளாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். அப்புறம் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம், என்னடா அது பிளேட் ஃப்ரூட் வச்சிருக்க எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஃப்லைன் வந்துட்டு அவங்க இந்த மணி இன்ஃபார்ம் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 4 லட்சம் இருக்கிற வகையில் அதுக்கு வந்து ஒரு பிளேயர் கொடுத்தா நம்மளுக்கு ஃப்ரீ. ஆனால் நல்லா விளாண்டுருக்கேன். அந்த ஃப்ரூட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டு தேடிட்டு இருந்தேன். கிடச்சிச்சு ஒரு வழியா. இந்த ஃப்ரூட் வந்துட்டு எப்படின்னா, நம்மளுக்கு இப்போதான் பிளேடு மாற்றினாங்க. சாப் ஃபர்ஸ்ட் இது பேர், இப்போ காப்பி ரைட்டர்களை சொல்லிட்டு பிளேடுன்னு மாற்றினாங்க இந்த கேமில். இந்த ஃப்ரூட் வந்து கிளிக் எபிலிட்டிலாம் கொடுத்துருவாங்க. M1 கொடுத்துருவான். இது வந்துட்டு இதான் சூப்பராக இருக்கு. அதான் வந்துட்டு இந்த ஃப்ரூட்டை தேடிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு ஃபோன் ஜாலியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. இப்படியே இது யூஸ் பண்ணாமல் சுக்குனா மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சுக்குனா மாதிரி இப்படி ஒரு ஸ்லாஷ் தான் வேறு லெவலில் இருக்கா தான் இந்த ஃப்ரூட் எடுத்தேன். கொஞ்சம் வந்துட்டு இந்த ஃப்ரூட் வந்துட்டு அவங்களோட அதிகமாக வச்சு நம்ம லெவலு. அவங்களால நம்மள அடிக்க முடியாது. இது சரி அதில் போட்டு தள்ளி வச்சு ரொம்ப இவன் கடைசி சாவு சுதுறான். வந்துட்டு அப்ளைன் தான் மணிலாம் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன் பயங்கரமாக. வந்துட்டு அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன். இப்போ ஃபியூச்சரில் நமக்கு நிறைய மணி தேவைப்படுது. அதுக்காக நிறைய வந்துட்டு கிரைண்ட் பண்ணேன் நான் மணியெல்லாம். அது மட்டும் இப்போ வந்து 46 இருக்கும். சீக்கிரமாக வந்துட்டு இந்த லெவல் கொஞ்சம் ஏறினோடனே ஒரு 50 வந்தோடனே நம்ம ஃப்ரூட் ரோல் பண்ணலாம். இப்போ ஒரு வந்துட்டு இப்போ 49 வந்தாச்சு. இன்னும் ஒரு லெவல் தான் ரொம்ப. ஒரு லெவல் போனால் போதும் நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஜங்கிளுக்கு போய் ஃப்ரூட் ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குற வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ ஜங்கிள்னு ஃபஸ்ட்டில் ஜங்கிளில் போய் ஃப்ரூட் மட்டும் ரோலே பண்ணாதீங்க. கண்டிப்பாக பண்ணாதீங்க. நான் அது சும்மா உங்களுக்கு காட்டணுக்காக தான் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த ஜங்கிளில் பண்ணிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீல பண்ணிங்கன்னா மொக்க ஃப்ரூட்டாக கொடுப்பான். நீங்கள் செகண்ட் சீ பண்ணிங்கன்னா அங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரூட் கொடுப்போம் டீசெண்டானா. இந்த கச்சா இருக்கான் சரி அநியாயத்துக்கு மோசமான ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரோலே பண்ணக்கூடாது. இப்போ 50 வந்தாச்சு லெவலு. வந்துட்டு இன்னும் ஒருத்தர் கிளம்பிடலாம். அது டார்க்கும் அந்த லெவலில் ஏறிட்டோம். வந்தோடனே நம்ம போயிடலாம். இந்த டார்க் அனுப்பிச்சிருச்சா சொல்லுங்க. அந்த கச்சா பையன் ஏமாத்திட்டே இருப்பான். அவனை நம்பி ஃப்ரூட் மட்டும் ரோலே பண்ணாதீங்க. அதெல்லாம் முன்னாடியில் விளையாடும் போது அவன்ட்டு எப்போ பார்த்தாலும் ரோல் பண்ணிட்டே இருப்பான். எனக்கு எப்போ வந்து காசு மட்டும் ஏறிட்டே இருக்குமே தவிர அவன் உழவ ஃப்ரூட்டை கொடுக்க மாட்டான். இவங்க போய் ஃப்ரூட் ரோல் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம இப்போ போட்டவங்க இதை வாங்கிச்சு. இந்த டார்க் வேறு ஆலையை காண. சீர் வந்து தோலை டார்க்கு எங்கே போன சிக்கல இந்த வந்துட்டானீங்கன்னா அந்த வந்துட்டான் சீர் வாடி எங்கடி போனேன் எங்கடா ஆளை காணும் அங்கே நிற்கிறான் எங்கே வா சீக்கிரம் வா எங்கே போனேன் இந்த வராப்பாங்க இங்கே இருந்தால் அங்கே போயிட்டு அங்கே சுற்றிட்டு நம்ம கிளம்பிடலாமா இல்லை வந்துட்டான். அங்கே போயிட்டு இந்த டார்க் ஒரு லெவல் வந்துட்டான். நம்ம போயிட்டு ரோல் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஃப்ரூட் கிடைக்கும் நமக்கு. சூப்பராக கிடைச்சா லக்கு. ஆனால் அவன் கண்டிப்பாக நம்ம மொக்க ஃப்ரூட் தான் கொடுப்பான். ஜென்மத்துக்கு நல்லா ஃப்ரூட் கொடுக்க மாட்டான். வந்துட்டா சுற்றி ஏமாந்துடாதீங்க. யாரும் அவன்கிட்ட ரோல் பண்ணாதீங்க. வேஸ்ட் அவன்கிட்ட ரோல் பண்ணுறது. வந்துட்டு நம்ம ஜங்கிளுக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜங்கிளுக்கு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம போயிட்டு ரோல் பண்ண வேலையை பார்க்கலாம். எங்கள் டார்க்கு போய் ரோல் பண்ண ஃபஸ்ட்டு. இப்போ வந்துட்டு ரொம்ப கெத்தாக நடந்து போனோம். சரி என்ன இதாக போய் கொடுத்துருக்கிட்டே என்ன நூறு மாதிரி கொடுத்து வச்சுருக்கான். கெத்தாக நடந்து வந்தேன் வேறு இதில். ஏன்னா கேவலம் இந்த ஸ்பைக்கு காடான சீன் போட்டு நடந்து வந்தேன். சரி விடுங்க. டார்க்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேக்மா கிடச்சிருக்கு. அடாடாடாடா போட்டு வச்சிருக்காமா. சரி தர மாட்டா. சரி சாப்பிட்ருனே சாப்பிட்டு டார்க்கு. செகண்ட் சீல போய் நம்ம வேக்கன் பண்ணிடலாம் அந்த ஃப்ரூட்டை. சாப்பிட்ரு. சாப்பிட்டா அதான் சரி. அவளுக்கு மட்டும் ஃப்ரூட் நல்லா ஃப்ரூட் கொடுக்கும். இந்த கச்சா இருக்கான். இந்த கச்சா தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். மட்டும் ரோலே பண்ணாதீங்கன்ட்டு. அவன் வந்து எப்படி சொல்றது வந்துட்டு எல்லாம் ஏமாத்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேறு அடிக்கிறா பாருங்க ஃப்ரூட் கிடச்சான பெரிய வந்துட்டு அடுத்த அதுக்கு முன்னாடி நம்ம பழைய தலைவரை பார்த்துட்டு போயிடலாம். வந்துட்டு குரிலா கிங் பார்த்துட்டு போயிடலாம். இங்கே அவன் அடிச்சு ஜங்கிலுக்கு நம்ம கிங் ஆகிடலாம். இந்த குரிலா கிங் தப்பப்பேன் அவன் அடிச்சுட்டு போயிடலாம். வாங்க வந்துட்டு வந்ததுக்கு அவனை ஒரு விசிட்டை போட்டு ஒரு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடலாம். இவங்க போயிட்டு கொஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம சும்மா கொஞ்சம் காசு கிடைக்கும் 1000 ரூபாய் இந்த மாதிரி. சரி என்கிட்ட 4 lakhs வச்சுருந்தேன். இப்போ 3 lakh வந்துருச்சு. வந்துட்டு நம்ம காசு சம்பாதிக்கணும் சேர்க்கணும். நான் வந்துட்டு அடுத்தடுத்த சீன் அடுத்தடுத்த ஐலாண்டு போகப்போ நம்மளுக்கு நிறைய ட்ராவலிங்லாம் இருக்கும். இங்கே நான் ட்ராவலிங் இல்லாமல் நிறைய பை பண்ணுறதுக்கும் தேவை இருக்குது. அதனால் நம்ம பை பண்ணோம். வந்து நிறைய பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம போகலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ நம்ம கூட விளையாட வரல. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வரல இன்னைக்கு. அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த பிளாக் ஃபுட்ஸ் வீடியோவில் வேணால் வர வாய்ப்பு இருக்குது மேபி. அடுத்த லெவலில் வந்துட்டு கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு அடுத்த ஐலாண்ட் போயிடலாம். நம்ம அடுத்த எபிசோடில் கரெக்டாக வந்துட்டு அடுத்த ஐலாண்ட் போகணும்னு நினைக்கிறேன். மேபி இந்த எபிசோட் முடிஞ்சால் அடுத்த ஐலாண்ட் போகிறோம் பார்க்கலாம். சரி விடுங்க. இந்த டார்க் வந்தாலும் இந்த டார்க் வந்துட்டா அந்த குரிலா கிங் அடி போடலாம். சாப்பிடா ஆடி தோடி இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் நம்ம குரிலா கிங்கோட. ஆனால் தப்பா பையன் இப்போ பிடிச்சாடா. விட்டுருனா அடிக்கிறான். உன்னை அடிக்க வர மாட்டான். அண்ணன்ட்ட பிளேடு இருக்கடா. இப்போ உன்னோட நான் சாங்கடா. அந்த டார்க் மிஸ் பண்ணிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நூபு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டார்க் நூப் வந்து பாருங்க அடி வாங்கிட்டு அவன்கிட்ட போயிட்டு அடிக்க போனவனுக்கு அடி டார்க் சாப்பிட்றான். அவன்கிட்ட அடி வாங்கி என்னடா எவ்வளோ க்ளோஸாக போயிட்டு அவள்கிட்ட போயிட்டு எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் டார்க் ஒழுங்காக அடிக்க மாட்டா. மேக்மா வச்சு அடி அப்போ தான் அடுத்த அபிலிட்டி கிடைக்கும் அவனுக்கு. சீக்கிரம் அடி. அதான் பொறுத்தரப்பா சீக்கிரம் அடி. அவனை அடிக்கிறாங்க. அடி ஒரு அடி தான் அதான் சுற்றுறான்.
அதான் சுற்றுறாங்க. வந்துட்டு இப்போ பிளேடு வந்து 26 பிட்ஸ் மாஸ்டரி. சரி வந்து நம்ம அடுத்த பைரட் வில்லேஜ் போயிடலாம் சீக்கிரம். சீக்கிரம் 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 போகலாம் சீக்கிரம் போகலாம். இப்போ என்ன பண்ணோம், இப்போ வந்துட்டு ரொம்ப இப்போ வந்து பைரட் வில்லேஜ் போயிடலாம். ஒரு போட் வாங்கிட்டு வேகமாக போயிடலாம். இந்த டார்க் வேறு பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கேன். இது வந்து தண்ணியில் கூட படக்கூடாது ரொம்ப, ஏன்னா நமக்கு வந்துட்டு டெபிள் ஃப்ரூட்ஸ் பண்ணலாம் பண்ணல. டார்க் மூவ் பாருங்க, தண்ணியில் உழுந்து உழுந்து வந்துட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்கி வந்துட்டு நம்ம வந்து லைட் ஃப்ரூட் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். லைட் ஃப்ரூட் கிடச்சா நமக்கு நல்லது, ஏன்னா ஃபர்ஸ்ட் லைட் தான் ரொம்ப சூப்பர். நிறைய ட்ராவலிங் தான் இருக்காங்க, அதாவது லைட் ஃப்ரூட் நம்மளுக்கு தேவை கண்டிப்பாக. வந்துட்டு நம்ம லைட் ஃப்ரூட் சீக்கிரமாக வந்து வாங்கிடலாம், நம்ம கண்டுபிடிச்சலாம். ஒன்று ரோல் பண்ணி இல்லை அவனை ரேண்டமாக கொடுத்தா சந்தோஷம். இல்லாட்டி நான் போயிட்டு இது வாங்கணும், பிளாக் ஃப்ரூட்ஸ் டீலர்கிட்ட போய் வாங்கணும். வந்துட்டு நம்ம சீக்கிரமாக வாங்கிடலாம் லைட் ஃப்ரூட் எப்படியாச்சு. வந்து ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஜங்கிளுக்கு போகலாம். ஜங்கிளுக்கு போயிட்டு இந்த பக்கி அடிக்கலாம். லெவல் 55 வந்துட்டா அதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து வந்தாச்சு பைரட் வில்லேஜுக்கு. வந்து இவங்களை அடிச்சு முடிச்சுட்டு கொஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த பக்கியை போய் படம் போடலாம். சாரி பக்கி இல்லை, ஷெஃப். பக்கியில் வந்துட்டு பேர் ஷெஃப் மறந்துட்டேன். சாரி, வந்துட்டு பேர் மாற்றிட்டாங்க. பக்கின்னு வந்து ஒன் பீஸில் வர கேரக்டர் பேர் மாதிரி இருக்கனால காப்பி ரைட் மாற்றிட்டாங்க. நம்ம காப்பி சேனல் எதுவும் வராமல் சொல்லுவாங்க. சர்வர் ஆஃப் பண்ண நம்ம இங்கே பாஸ் இல்லை, இங்கே லெவல் 57 வந்தாச்சு. நம்ம வந்துட்டு பாஸ் அடிக்கலாம் சொல்லிட்டு தான் வந்துட்டு சர்வர் ஆஃப் பண்ணலாம். இருங்க, வந்துட்டு இப்படி பண்ணிங்கன்னா அடுத்த இதுக்கு போவோம். எப்படி சொல்கிற, அடுத்த ஒரு சர்வர் போவோம். இது வந்துட்டு இதாக ட்ரிக்காக கேமே அலோவ் பண்ணுவாங்க உங்களுக்கு. வந்துட்டு இந்த கேமில் வந்துட்டு புதுசாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்துட்டு ரொம்ப நிறைய பாஸ் வரமாட்டாங்க இந்த கேமில். அது ஸ்பான் இருக்க மாட்டாங்க உங்களுக்கு தேவையான நேரத்தில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி சர்வ் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த பாஸ் இருக்கிற சர்வர் வந்துடுவீங்க. அதெல்லாம் இங்கே வந்தாச்சு. பக்கி பாயில் போட்டு சாவடிக்க வேணா, சாவடா டேய், சவ். அதான் நீங்கள் அவன் கதை முடிச்சுங்க. இந்த டார்க் வேறு வந்து தொலைய மாட்டேது கிடக்கிறேன். பொறுமையாக எப்போ வருது தெரியல. இந்த அடி போட தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்கானா. ஆனால் நான் வச்சிருக்க ஃபுட்டில் அவனும் வச்சிருக்கான். ஆனால் பயங்கரமாக அடிக்கிறாங்க. என்ன பண்ணுறதை வச்சுட்டு இதான் இப்போ போயிட்டு நம்ம சீக்கிரம் வந்து பக்கி பாயில் போயிட்டு அடி போனதால யாரும் அடிக்கிறதுக்கிட்டே அவன் அடிக்கிறதுக்கிட்டே ரொம்ப அடிச்சிருந்தோம். இருங்க, வந்து என்னடா அம்மன் கட்டையா இருக்கா டேய், என்னடா ட்ரெஸ் போடாமல் இருக்கா, சி என்னடா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் டேய் பக்கி என்னடா அப்படி இருக்கா டேய், என்ன ஆச்சு உனக்கு. அதான் அவன் கந்துட்டு கட்ட சாவ போகிறான். கடை முடிச்சவங்க அதை சாவு, என்ன சாவலை, சாவுடா சாவுடா சுத்துறான். சுத்துறான். நம்ம வந்துட்டு லெவல் போயிடுச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு லெவல் 61 வரைக்கும் வந்தாச்சு லெவலு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து சாண்ட் வில்லேஜ் தான் போகிறோம் நம்ம. சாரி சாண்ட் இல்லை, டெசர்ட் வில்லேஜ் தான் போகிறோம் நம்ம. டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. டெசர்ட்டில் வந்து இங்கே கொஸ்டிக்கு இருப்பாங்க, இவன்ட்ட கொஸ்ட் வாங்கலாம். அடுத்து ஃப்ரோசன் வில்லேஜ்னு நினைக்கிறேன். அடுத்த ஃப்ரோசன் வில்லேஜ் அடுத்த வீடியோ போயிடலாம் நம்ம கண்டிப்பாக. அடுத்த வீடியோவில் மோஸ்ட்லி நம்ம ஃபயர் ஃபாக்ஸ் ப்ரோ வந்தாலும் வருவார். இந்த வேறு போட மேலே அதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொஸ்டடு இவங்களை மட்டும் ஒரு அடி அடிச்சுட்டு நம்ம இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். இருங்க, சரி பிளேடு வச்சு அடிச்சிடலாம். சும்மா கிளிக்கபிலிட்டியே போதும், பெரிய ஆள் இல்லை. நீ வா சைடானா டேய். இந்த டெசர்ட் வில்லேஜில் வேறு ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து க்ளைம் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இவங்க மட்டும் தனியாக இப்போ 4 பேர்னே வந்து 4 பேர் மட்டும் தான் இருப்பாங்க. அப்புறம் டெசர்ட் ஆஃபீஸர் இருப்பாங்க, அவ்வளோதான். பாஸ்லாம் இங்கே இல்லை. அது 4 டார்க் ஃபாக்ஸ்லாம் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எல்லாம் கிரைண்ட் பண்ணோன்னா ஆளுக்கு ஒரு வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி விடுங்க, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாக்ஸ் ப்ரோ வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து நம்ம நல்லா இருக்கும். டார்க் பாடி ஓசிக்கில் அடிக்காது ஓடு போவாங்க. நான் போயிட்டா போகிறோமா. இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு செஸ்ட்டில் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. சரி நம்ம வந்துட்டு இந்த அவங்களை அடிச்சு குழந்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். நம்ம சீரியஸ் சவ் வந்துட்டு மறக்காம வீடியோ போகலாம். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. யாரா டே ஃப்ரெண்ட்ஸ், யாரோ கோஸ்ட் ஃப்ரூட் யூஸர் வந்துட்டு அவன் போட்டு தட்டு போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். டேய் நூபே, நான் ஆச்சு உனக்கு தொலை பண்ணாடா. தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பசங்களாம் தேவையில்லாமல் இவங்க மாதிரி தான் வருவாங்க. சரி விடுங்க, இதோட இந்த கேம் பிளே முடிச்சிடலாம். அவரோட வீடியோ பார்க்கலாம். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் ஐக்கான் ஆல் வச்சுருங்க. வந்துட்டு அடுத்து என்ன வீடியோ பார்க்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் கோஸ்ட்.